Hey guys, this is over myself channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are doing well. இன்னைக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் லைக் ஒரு ஸ்கின் கேர் ஹால்ல பார்க்க போறோம். ஸோ ஓகே, நம்ம வாங்க டைம்க்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் என்ன பாத்தீங்கன்னா, என்கிட்ட அவ்வளவா ஸ்கின் கேர் இருக்காது. பட் என்கிட்ட ஒரு லைக் சன்ஸ்கிரீன்ல அதுலயே ஒரு 3 இருக்கும். அது ஏன்னா எப்படி சொல்றது லிட்டரலா நான் வந்து எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணி அது எது என் ஃபேஸுக்கு செட் ஆகுது அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹால்ல பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே, அவங்க டைம்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் ப்ராடக்ட். லைட்டாக மிஸ்ஸியாக இருக்கு. ஸோ நெவர் மைண்ட், நம்ம வந்து ஒன்று எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து பேசிக்காக எப்படி ஸ்கின் கேர் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் கிளென்சர். ஸோ நான் பிளம்மோட கிரீன் டீ போர் கிளீன்சிங் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறேன். லைக் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரிமூவ் பண்ணும், ஆக்னி போக்கும், லைக் அப்படி. அதனால இது வந்து நான் ட்ரை பண்ண வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளீன் அண்ட் கிளியர் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ் மூணுமே யூஸ் பண்ணேன். மூணுமே நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ்ல இருந்தால் அவங்களுக்கு லைக் ஸ்கின் பேர்ன் ஆச்சு. ஸோ அதை வந்து லைக் அதனால நான் புதுசு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால எல்லாமே இதானப்போ லைக் இது மட்டும் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாய்ஸ்சரைசர் ஆக்வாலஜிக்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போடுங்க லைக் அந்த க்ளோ அண்ட் ஈவன் ஸ்கின் கிடைக்கும். ஸோ ஆக்வாலஜிக்கா வந்து சூப்பரான ரிசல்ட். ஆக்சுவலி இது மேங்கோ ஃப்ளேவர், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி என்கிட்ட 2 ஃபேஸ் வாஷ் என்ன ஆக்சுவலா 2 மாய்ஸ்சரைசர் இருக்கு. ஸோ லைக் அதுல இது ஒண்ணு. அண்ட் அனதர் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டவ்வோடது. லைக் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதுதான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இது வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸோ இப்போ அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே லைக் ஆக்வாலிட்டிக்காலே யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன்ல வந்து இப்போ கரண்டா என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்வாலஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான். இதுதான் என் ஃபேஸ்க்கு சூப்பரா சூட் ஆகுது. அது ஏன்னு தெரியல, லைக் நான் லிட்டரலா வந்து நிறைய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் பான்ஸோடது யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் லாக்மி யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து லைக் அதெல்லாம் இல்லை, எல்லாமே எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் டெர்மடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மாமா எர்த் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஆக்வாலஜிக்கு அது ட்ரை பண்ணேன். ஆனா இது ரெண்டை விட ஆக்வாலஜிக்காக எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை பெஸ்ட் சன்ஸ்கிரீன் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் அனதர் கிளென்சர் காட்ட மறந்துட்டேன். இது ஆக்சுவலா வந்து சன்ஸ்கிரீன் காமிச்சிருக்கேன். அதை பெருசாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அனதர் வந்து நான் வெளியே போனாலும் யூஸ் பண்ணுவேன். லைக் ஒரு ஸ்கூலுக்கு அப்படின்னு என் ஹேண்ட் பேக்ல இருக்கும், இதுதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது பார்க்கறோம் கிளென்சிங். இது வந்து என்னோட டிராவல் கிளென்சர் தான். ஆக்சுவலா டெர்மாக்கோ லைக் அது வந்து நான் டிராவல் அப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அது இங்க இருக்கு. அண்ட் கூட வந்து என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பனோட டபுள் ஷாட் வந்து லைக் பார்த்துருப்பீங்க எல்லாரும். டபுள் ஷாட்டோட இது ரேடியன்ஸ் லிப் சீரம். ஆக்சுவலா இது வந்து ஒரு விட்டமின் சி சீரம். ஆக்சுவலா இது போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ரொம்பவே நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் நான் உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட விட்டமின் சி சீரம். ஆக்சுவலா நான் 2 யூஸ் பண்ணிருக்கேன், ஆக்வாலஜிக்கா அண்ட் ஹைப்பன். ஆக்வாலஜிக்கா காலியா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் வாங்கினேன். ஸோ ரிசல்ட் வாஸ் வெரி குட். அண்ட் வந்து லிப் பாம். ஆக்சுவலா எனக்கு லிப் பாம் வந்து அப்படி இல்லை, லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் லிப் பாம் யூஸ் பண்ணது ஜூடியோட ஜெரி லிப் பாம் தான் இது. ஆக்சுவலா இது வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால நான் மாத்தல, அது இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வேக்சின். நைட்டுக்கு நான் வேக்சின் போவேன். எங்கேயாவது வெளியே போனா மட்டும் தான் நான் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி நான் வேக்சின் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பாடி லோஷன். இது வந்து ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், நான் வீடியோ காட்டுறேன். அது வந்து பெருசா இருக்கும். இது வந்து சின்னதா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அது பெருசை விட இது வந்து என்ன டிராவல்க்கு யூஸ் பண்ணுவேன்.
அதனால இந்த பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். அண்ட் ஸ்டிக்ஸோட ஹேர் சீரம். ஆக்சுவலா என்னோட ஹேர் சீரம் வந்து ஸ்டிக்ஸ் தான். ஸோ யா ஸ்மூத்தா இருக்கு, ஷைனா இருக்கு, கிளாஸியா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட லேஷஸ் கலர். ஆக்சுவலி இது போட்டு கேர்ள் பண்ண என் சீரியஸா சொல்லணும்னா லேஷஸ் ரொம்பவே கேர்ள் ஆகுது. ஐ லைக் இட். ஸோ அதனால வந்து இது ஐ லவ். ஸோ யா தட்ஸ் இட் மை ஸ்கின் கேர் ஹால். இப்போ வந்து லைக் என்னோட ஸ்கின் கேர் பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம லிட்டரலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ஹால் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ண போயிடலான்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறோம். வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு அண்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து லைக் ஒரு 1 to 2 minutes வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பார்த்துருப்பீங்க இல்லை லைக் அந்த கிளியர்ல ஒரு கிரீன் கலர் டாட்டா இருக்கும். அது ஆக்சுவலாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து நம்ம ஸ்க்ரப் மாதிரி தான். லைக் நம்ம வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ண அது வந்து உள்ளுக்கு டர்ட்லாம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான் அது. ஸோ 1 to 2 minutes நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டேன். பிஃபோர் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஓகே, இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேஸ் வாஷ்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் லைட்டாக ஸ்கின் பிரைட்டனாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் நான் இப்போ என்ன லிட்டரலாக யூஸ் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்வாலஜிக்காக தான் போட போகிறோம். ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஃபோன்ஸில் வந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதை வந்து நான் நைட்டில் போட்டு அந்த ஸோ மார்னிங்க்கு இதை தான் போடுவேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங், ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் 3:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த ஸ்கின் கேர் பண்ணேன்னா ஆக்சுவலாக காலையில் பண்ணிட்டேன். பட் வீடியோக்காக 3 o'clock கிட்ட ஸ்கின் கேர் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் ஸ்கின் கேர் கூட சொல்லலாம். ஸோ யா ஆக்சுவலாக இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் பார்க்கவும் சரி, ஸ்மெல்லும் சரி மேங்கோ மாதிரியே இருக்கும். லைக் மேங்கோ ஜெல்லி பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படியே இருக்கும். எடுத்து சாப்பிட்டுலாம் போலவே இருக்கும். நல்லா இருக்கும், ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நான் ஏன் இவ்வளவு கிளம்ஸியா இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் நெக். ஸ்டாப். ஆக்சுவலா ஸ்கின் கேர் உடைய லைக் பேசிட்டே ஸ்கின் கேர் பண்ணலாம். நம்ம வந்து லைக் எதை பத்தி பேசலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6th and 7th எனக்கு வந்து ஸ்கூல் வந்து அவ்வளோவா நடக்கல. பிகாஸ் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ 6th வந்து ரொம்பவே நடந்துச்சு. லைக் 6th பாதிலே வந்து கிளாஸ் மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அது என்னமோ தெரியல, நான் அவ்வளோ அன்லக்கியா தெரியல. 4thலயும் அப்படிதான். லைக் நான் வந்து 4thல தான் ஸ்கூல் சேஞ்ச் ஆனேன். ஸோ சேஞ்ச் ஆன பிறகு லைக் ஒரு 4thல வந்து ஒரு பாதி நாள் வந்து ஆக்வாலஜிக்காக தான் போட போறோம். ஆக்வாலஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான் போட போறோம். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நீங்க எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 fingers ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ now we are going to do that.
ஆக்சுவலா எயிட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆக்சுவலா என்ன ஒரு சேலரி பாத்தீங்கன்னா 9th எங்க கிளாஸ் மாத்த போறாங்க. லைக் கேட்கிறார் பதில அதான் சொல்றேன். நான் ஏன் விளையாடலக்கு நீங்க கேட்கறது எப்போ நான் ரொம்ப க்ளோஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸை மாத்தி விட்டுருவாங்க. சரியாயிட்டு எல்லா விஷயத்துக்கும் நான் பழகிக்கணும். ஸோ 9th லிட்டரலா கிளாஸ் மாத்த போறாங்க. எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து 2 பேர் ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஆனுவல் டேக்கு வந்து நாங்க ஒரு பிளான் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸா குரூப் ஆஃப் 9 மெம்பர்ஸ் வந்து லைக் எல்லாருக்கும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். லைக் 8th மெமரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நாங்க பண்ணோம். ஏதோ லைக் அது வந்து நல்ல மெமரியா இருந்தது. லாஸ்ட் டேக்கு எல்லாரும் அழுதும் கஷ்டமா இருந்தது. அது ஒண்ணுமே தெரியல. ஸோ ஓகே மைண்டட். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். விட்டமின் சி போட மறந்துட்டேன். ஸோ நைட் போட்டுக்கலாம். மைண்டட். ஸோ சன்ஸ்கிரீன் போட்ட பிறகு நம்ம வந்து வேக்சின் ரீபாம் போட்டுக்கலாம். நைட்டு வேக்சின் போட்டுக்கனா so really my interest in skincare. I hope you like this video and that's it for the video. And இதோட வந்து next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்பேன். Bye.